ஹலோ 10th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். 10th ஸ்டாண்டர்ட் தமிழ் காலாண்டு பொதுத் தேர்வு 2024 நிறைய டிஸ்ட்ரிக்ட்ல வந்து செப்டம்பர் 10ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ உங்களுக்கு எப்போ எக்ஸாமா இருந்தாலும் சரி இதில் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா முக்கியமான டிஸ்ட்ரிக்டான சென்னை மாவட்டத்தில் நடந்த ஒரு ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் இது. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸாமுக்கு நல்லா ப்ராக்டிஸாக இருக்கும். அண்ட் ஆல்சோ நீங்கள் வந்து தமிழில் ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு புக் பேக் ஒன் வேர்டு ப்ளஸ் நான் இம்பார்ட்டன்ட் குருவினா சிறுவினா நெடுவினா சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா 10th தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கல்வி மினின்னு யூடியூப்ல சர்ச் பண்ணுங்க, வரும். அந்த வீடியோ பாருங்க. அதில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை படிச்சாவே எல்லாம் அட்டன் பண்ணிடலாம். பட் இருந்தாலும் குவார்டர்லி எக்ஸாம் எப்படி இருக்கும், கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க முக்கியமான சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கொஸ்டின் பேப்பர். ஸோ இதில் உள்ளது எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. கொஸ்டின் பேப்பருக்கான பிடிஎஃப் லிங்க் நான் முடிஞ்சா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணிக்கோங்க. இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், இல்லை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. நீங்க kalvimini.online அப்படிங்கிற வெப்சைட்ல போய் உங்களுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேப்பர்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ செக் பண்ணி பாருங்க. இப்போ இதில் என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி 10th ஸ்டூடெண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸை பார்க்க முடியும். அண்ட் வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதில் நிறைய இம்பார்ட்டன்ட் ஸ்டடி மெட்டீரியல் ஷேர் பண்ணுவேன். ஸோ வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, பார்ப்போம். இப்போ பாருங்க என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போமா. பிக் கொஸ்டின்ஸை பொறுத்தளவில் 2 மார்க்லாம் பார்க்க வேணாம், 3 மார்க் அண்ட் 8 மார்க் என்ன கேட்டிருக்கான்னு பார்க்கலாம். தமிழ் அன்னை வாழ்த்துவதற்கான காரணங்களாக பாவலர் சுட்டுவனை அவை வள்ளுவம் சிறந்த அமைச்சர் அந்த கொஸ்டின். வாளால் அறுத்து அதெல்லாம் பார்த்துக்கோங்க. என்ன தொடங்கும் திருமொழி பாடல் வந்து கேட்டிருக்காங்க. மலை எண்ணெய் அடிக்கடி அழைக்கும் அந்த கொஸ்டின், இதெல்லாம் இலக்கணம், இதெல்லாம் எல்லாமே பார்த்துங்க. மனோன்மணியம் சுந்தரனாரின் தமிழ் வாழ்த்து பாடலையும் பெருஞ்சித்திரனாரின் தமிழ்தாய் வாழ்த்து பாடலையும் ஒப்பிட்டு மேடை பேச்சு ஒன்றை உருவாக்குக. முல்லைப்பாட்டில் உள்ள செய்திகள். மாநில அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் மரம் அந்த ஒரு கட்டுரை மாதிரி வாழ்த்து மாடல் எழுதணும். பள்ளி ஆண்டு விழா அந்த கொஸ்டின். அடுத்தது 8 மார்க்ல பாருங்க என்னென்ன மெயினா கேட்டிருக்காங்கன்னு. தமிழின் சொல்வளம் பற்றியும் புதிய சொல்லாக்கத்திற்கான தேவை குறித்தும் தமிழ் மன்றத்தில் பேசுவதற்கான உரை குறிப்பு. அடுத்தது ஒரு இது தலையங்கம் எழுது. ஓகே, அது வந்து கேட்டிருக்காங்க, கட்டுரை மாதிரி எழுதணும். அன்னமையா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கோபாலபுரத்து மக்கள், அது பார்த்துக்குங்க. அடுத்தது உனக்கு படிக்க தெரியாது என்று தொடர் மேரி ஜேன் வாழ்வில் ஏற்படுத்திய மாற்றத்தினை புதிய நம்பிக்கை என்னும் சிறுகதையின் வழி நின்று விளக்குக, அது பார்த்துக்குங்க. அடுத்து பேரண்ட்ஸ் சொல்லு கட்டுரை கடிதம் இதான் கேட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ணேன், மாடல் கொஸ்டின், அதையும் பார்த்துக்க. அண்ட் இந்த சென்னை டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் இதையும் நல்லா பார்த்து படிங்க. இதே மாதிரி நம்ம கிடைக்கிற எல்லா கொஸ்டின் பேப்பர் நான் சேனலில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் இயர் மாதிரி இந்த வருஷமும் பப்ளிக் எக்ஸாமில் நீங்கள் 490க்கு மேலே எடுக்கணும். லாஸ்ட் இயர் 10th ஸ்டூடெண்ட் 493 நம்ம ஸ்டூடெண்டோட ஃபர்ஸ்ட் மார்க். நீங்கள் அதை பீட் பண்ணணும் அப்படிங்கிறதா என்னுடைய ஆசை. ஸோ பீட் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அதுக்கு நான் உங்க கூட சேர்ந்து ட்ராவல் பண்ண ரெடி. நீங்கள் ஒன்று ரெடி அப்படின்னா ரெடி அப்படின்னு கமெண்ட் பண்ணி இப்போவே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.